சரி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ எத்தனாவது பாகத்துக்குள்ளே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட் இஸ்ரேல் ப்ராஃபஸி, இஸ்ரேல் பற்றி தீர்க்கதரிசனுடைய 2வது பாகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்போ முதல் பாகத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவன் ஃபேவர் பண்ணார். ஸோ அந்த ஃபேவரில் அவங்க எப்படி வந்து தேவன் கீழ்ப்படியாமல் போனாங்க, எப்படி அவங்களுக்கு தண்டனையின் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் பார்த்தோம். அந்த தண்டனையின் காலம் எப்போ முடியுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1878வது வருஷம் முடியும் போது எக்ஸாக்டாக தேவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதிலிருந்து இன்னைய வரைக்கும் என்ன பண்ணிருக்கார் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற ப்ராசஸில் எலும்புகள் ஒன்று சேர்ந்தது, நரம்புகள் ஒன்று சேர்ந்தது, தோல் மூடப்பட்டது. இன்னும் என்ன வரல, ஆவி வந்தால் எப்படி நிற்கும், சேனையாக நிற்கும் நான் பார்த்தோம். பட் என்ன வரல, இன்னும் ஆவி வரல. பட் அந்த ஆவி வரத்துக்கான எல்லா சூழ்நிலையும் தேவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டான்னு பார்க்குறோம். ஸோ அதான் நம்ம எப்படி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 83ஆம் சங்கீதத்தில் வரக்கூடிய இன்னர் சர்க்கிள், அந்த ஒரு ராஜ்யங்கள் எல்லாமே எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு ஆப்போசிட் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அது கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது நிறைவேறி கொண்டு இருக்குது, அண்டர் ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இப்போ எத்தனாவது பார்ட்டுக்குள்ள நம்ம போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2வது பார்ட்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். ஸோ 2வது பார்ட்டுக்குள்ள எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இஸ்ரேல் தேசம் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ரேல் தேசம், இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். என்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எது கேபிட்டல் இஸ்ரேல் தேசத்துக்கு? டெல் அவிவா, எருசலேமா? எருசலேம். பைபிள் பிரகாரம் இஸ்ரேல் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம். ஆனால் இன்னை வரைக்கும் அது என்ன பண்ணல, எல்லா நாடுகளும் அங்கீகரிக்கல. ஆனால் இந்த இஸ்ரேலை பற்றி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம உள்ள போய் பார்த்தா, எத்தனை முறை அட்டாக் பண்ணப்பட்ட தேசம் தெரியுங்களா? 52 முறை அட்டாக் பண்ணப்பட்ட தேசம் இஸ்ரேல் தேசம். அதில் 44 முறை என்ன பண்ணியிருக்கு, கேப்சர் ஆகி ரீகேப்சர், சிறைப்பிடிச்சிட்டு மறுபடியும் சிறைப்பிடிக்கப்பட்ட தேசம். அதில் 23 முறை முற்றுகை போடப்பட்ட தேசம், 2 முறை மொத்தமாக அழிச்சிட்டு திரும்பி உருவாக்கப்பட்ட தேசம். இந்த மாதிரி எந்த தேசத்துக்கு நடந்திருக்குதா? எதனா ஒரு தேசம் ஒரு முறை முற்றுகை போட்டு அழிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு கண்டிஷன் இருக்கிற தேசம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். ஆனால் அப்போ ஏற்பட்ட தேசம் இஸ்ரேல் தேசம். ஜெருசலேமை என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பார்க்கலாம், இது நம்முடைய இந்த தேசத்தினுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இவ்வளோ நேரம். ஸோ அப்படின்னா இந்த தேசத்தை, அந்த தேசத்தில் ஸ்பெஷாலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம், கரெக்டாக தேவாலயம். அந்த தேவாலயத்தை சாலமோன் ஞானி அந்த தேவாலயத்தை கட்டிட்டு தேவனுடைய என்ன ரெக்வஸ்ட் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். அப்படின்னா தேவன் சொல்லிட்டாரு, இந்த ஆலயத்துல என்னுடைய இருதயம் என் கண்கள் என்ன பண்ணும், எப்போதும் அதை நோக்கி இருக்கணும். அப்படின்னா சாலமோன் தேவாலயத்தை கட்டினார் இல்லையா, எந்த இடத்துல எக்ஸாக்டா கட்டினார் சாலமோன் தேவாலயம்? எந்த இடத்துல சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுத்தார்லேயே ஒரு மலை, என்ன மலை, அந்த மலையில் தான் எது கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்ட இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் ஆபிரகாம் என்ன பேரிட்டார்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு பேருக்கான அர்த்தம். அந்த இடத்துல எது இருக்கு, தேவாலயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு தேவாலயத்தை யார் கட்டினா, சாலமோன் கட்டினார். பட் ஃபர்ஸ்ட் ராஜாவாக இருந்தது யார் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு? சவுல் ராஜா இருந்தார். ஆனால் சவுல் ராஜா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். பின்னாடி ஃபியூச்சரில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார்னு பார்க்குறோம். பட் சவுல் ராஜா அரசாட்சி பண்ணும்போது ஜெருசலேமை தலைநகரமாக வச்சிருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணல, அவர் எருசலேமை தலைநகரம் வச்சுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்த ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா. ஸோ தாவீது ராஜா ஒரு ஆக்சுவலாக இஸ்ரேல் தேசத்துக்கு மேப், அந்த ஒரு தேசத்துக்கு ஃப்ளாகில் அவங்களுடைய கொடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டார் சிம்பிள், அந்த ஸ்டார் சிம்பிளை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து யார் பார்த்தா டேவிட். இந்த டேவிட் தான் இந்த ஸ்டார் சிம்பிளை கொண்டு வந்தார். ஏன் இதை கொண்டு வந்தார் தெரியுங்களா, அவங்க ஃப்ளாகில் அந்த ஒரு சின்னம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்டார்? நமக்கு என்ன இருக்குது, இந்தியாவுக்கு என்ன இருக்குது, அந்த ஒரு அசோக சக்கரம் இருக்கும்.
ஆனால் இஸ்ரேல் தேசத்துக்கு இந்த ஸ்டார் ஏன் டேவிட் கொண்டு வந்தார்? ஆக்சுவலாக இந்த ஸ்டார்னுடைய ஜாயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மொத்த ஜாயின்ஸ் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 12 ஜாயின்ஸ் வரும். அந்த 12 ஜாயின்ஸ் எதை அடையாளப்படுது பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்தை அடையாளப்படுத்துது. ஸோ 12 கோத்திரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு 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 சிம்பிள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரு. இந்த ஸ்டாரை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா யார் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கிங் டேவிட் தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஸோ அதே இடத்துல இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா எதை கேப்சர் பண்ணுறது போகும்போது ஃபர்ஸ்ட் ஹெப்ரோன் தான் அவர் ராஜாவாக இருப்பார். ஆனால் அவர் ஹெப்ரோன் ராஜாவாக இருக்கிறது மட்டும் அவர் மைண்டில் இல்லை. எதை பிடிக்கணும்? ஜெருசலேம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே தான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி அங்கே தான் வந்து அவருடைய கேபிட்டல் வைக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஸோ அதான் வசனம் வாசிக்கலாம். நம்பர் 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம். எபூசின் குடிகள்லாம் சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ண முடியாது, உன்னால பிடிக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணாருங்க, சீயோன் கோட்டையை பிடித்தான். அந்த சீயோன் கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம். ஸோ அந்த இடத்துல யார் ஆலயம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். ஸோ எப்படி இவர் பிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனையினுடைய கர்த்தர் அவனோட கூட இது. அப்படின்னா இஸ்ரேல் கேபிட்டல் ஜெருசலேம் தான்றத யார் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது? தாவீது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது கோட்டையை பிடிச்சி அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானமாக நம்ம வச்சிருந்தார், கேபிட்டலாக வச்சிருந்தார். ஆனால் அதை இடையில யாராச்சும் மாற்றலாம் கேபிட்டல். ஆனால் பைபிள் பிரகாரம் எதுதான் கேபிட்டல்? இஸ்ரேலுக்கு ஜெருசலேம் தான் கேபிட்டல். ஸோ அந்த இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேபுகத்நேசர் இந்த சாலமோன் கட்டின தேவாலயம் கோல்டில் செஞ்சதுனால என்ன பண்ண, நேபுகத்நேசர் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ கேப்சர் பண்ண சாலமோன் தேவாலயம் ஆயிடுச்சு, அழிஞ்சி. அதுக்கப்புறமா நெகேமி மூலமாக இதை கட்டப்பட ஆரம்பிச்சிச்சு. அடுத்து செருபாபேல் மூலமாக கட்டப்பட ஆரம்பிச்சு. அப்படின்னா செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட அந்த ஆலயம் எத்தனாவது டெம்பிள் பார்த்தீங்கன்னா 2வது டெம்பிள். ஃபர்ஸ்ட் சாலமோன் தேவாலயம் கட்டினாரு. ஸோ அதுக்கப்புறம் அது அழிக்கப்பட்டு செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட ஆலயம் இருந்தது 2வது டெம்பிள். ஸோ இந்த ஒரு 2வது டெம்பிள் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் கட்டினாங்க பார்த்தீங்களா, அதே செட்டப்பில் இல்லை. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசுக்காரர்களாக இருந்தாங்க பார்த்தீங்களா, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டெம்பிளை ஏரோது ரினியூ பண்ணியிருப்பார். ரினியூட் பண்ணும்போது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பே மாற்றிட்டார். ஃப்ரண்ட்டில் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ண மாற்றிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருந்துச்சு. அப்போதே நம்முடைய ஆண்டவர் வந்து பார்க்கும்போது அந்த காசுக்காரர்களாக பார்த்து வந்து அடித்து சாட்டை எடுத்து அடிக்கிற ப்ராசஸ் எல்லாம் நம்ம நடந்துச்சு, நம்ம நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு தேவாலயத்தை தான் கிபி 70 தீத்துராய் என்ன பண்ணிட்டாருங்க, அடித்து நொறுக்கிட்டார். ஸோ அதோட அந்த 2வது தேவாலயத்தை அடித்து நொறுக்கப்பட்டதோடு என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த தேவாலயமும் இல்லை, அந்த தேசத்தில் யாரும் இல்லாமல் போயிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தேசமும் இல்லாமல் போயிடுச்சு, ஜெருசலேம் கேபிட்டலும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கண்டிஷன் போகும்போது மற்ற புறஜாதி அதாவது பெலிஸ்தீர்கள் வந்து அதை ஆக்குபை பண்ணிட்டு முஸ்லீம்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தங்கள் சொந்த தேசம் சொல்லிட்டு அங்கே ஒரு டெம்பிளை கட்டாங்க. ஸோ இதுதான் கண்டிஷன் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்குது. பட் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு எருசலேம் தான் கேபிட்டல்னு யார் அனௌன்ஸ் பண்ணது? வெரி குட். யார் சொல்லிட்டார்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்லிட்டார். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையிலே சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை. இது அந்த ஒரு அரப் கண்ட்ரீஸ்க்கே என்ன வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு கொதிச்சு எழுதுகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனா வார் வந்து எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சு. யாருடைய இடம், யாருக்கு நீங்கள் கேபிட்டலாக கொடுப்பீங்க அப்படின்னு யார் போராட ஆரம்பிச்சிட்டாங்க? பாலஸ்தீனில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பாலஸ்தீனர்களுக்கு 1845 வருஷத்தினுடைய சரித்திரம் தான் தெரியும். கரெக்டாக இல்லைங்க? ஏன் அந்த 1845 வருஷம் சரித்திரம்? அப்போ யார் இல்லை தேசத்தில்? இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே போயிட்டாங்க? சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அந்த சரித்திரத்தை வச்சுக்கிட்டு பாருங்க, எங்களுடைய மூதாதைகள்லாம் எங்கே இருந்தாங்க? இங்கே தான் இருந்தாங்க, எங்களுடைய தேசம் தான் அதுன்றாங்க. ஆனால் நெத்தன்யாகு எடுக்கிறார் எந்த சரித்திரம்? மோசேனுடைய சரித்திரம் எடுக்கிறார். உங்களுக்கு முன்னாடி எங்கள் மூதாதை மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே வந்து செட்டில் பண்ணாருங்க, கானான் தேசம், இதுதாங்க எங்களுடைய தேசம் அப்படின்னு அவனு பேச ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா இப்போ எருசலேமை தலைநகரமாக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அனௌன்ஸ் பண்ணது தான் மாற்ற முடியுமா? மற்ற தேசங்கள் என்ன பண்ணல, அதை நிறைய தேசங்கள் அங்கீகரிக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் அது தேவன் அனௌன்ஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா அது யார் தான் கேபிட்டல்? இதுதான் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் தான் கேபிட்டல்.
இதுக்கு அப்புறம் யாராச்சும் எருசலேம் மேல கை வைக்க நினைச்சா என்ன ஆகுவாங்க? யார் பண்ணுவாரு? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் என்னவா மாத்துவாரமா? பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க வசனத்தை. நான் எருசலேமை சகல ஜாதிகள் என்னவா மாத்துவேன்? பாரமான கல்லாக்குவேன். இன்னைக்கு பாரமான கல்லா இருக்கிறாங்களா இல்லை? எருசலேம் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். அப்படின்னு அர்த்தம், எருசலேமுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்டா மற்ற எல்லா நாடுகளும் ஒன்னு சேருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதுக்கு எருசலேம் மிகப்பெரிய ஒரு பாரமான கல்லாக்குன்னு சொன்ன மாதிரியே இப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கேபிட்டல் எதுதான்? ஜெருசலேம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இது அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா நாடுகளும் ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் இஸ்ரேல ஜெருசலேம் கேபிட்டல் அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னு ஓட்டு எடுப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஓட்டு எடுக்கும்போது அதில் நிறைய நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவராக சப்போர்ட் பண்ணிச்சா? இல்லை. எவ்வளோ பேர் ஃபேவராக சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் அன்ஃபேவராக சப்போர்ட் பண்ணாங்க? யார் ஆப்போசிட் பண்ணது, யார் யார் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுப்பு போச்சு. ஓட்டிங் இன் ஃபேவர் 128, அகெயின்ஸ்ட் 9. இது தேவையில்லை. இப்போ பாருங்க, இன் ஃபேவர் 128. இன் ஃபேவர்னா எந்த ஃபேவரில் தெரியுங்களா? இஸ்ரேல் சப்போர்ட்டா இல்லை, எதுக்கு சப்போர்ட்டா? அதுக்கு ஆப்போசிட்டா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா 128 நாடுகளும் 9 நாடுகளும் இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணியிருக்கு. எது அங்கீகரிச்சிருக்கு? 9 நாடுகள் தான் இஸ்ரேல ஜெருசலேம் கேபிட்டல் அக்செப்ட் பண்ணியிருக்கு. 128 நாடுகள் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா ஓட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வசனம் படிங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் பண்ணுவாரமா? சேர்த்துட்டாரா? இப்போ இஸ்ரேல் தேசத்தை ஜெருசலேம் மெஜாரிட்டி கண்ட்ரி என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. இப்போ அடுத்த கேள்வி, இந்தியா ஃபேவராஸா ஓட் போட்டுச்சா அகெயின்ஸ்டா ஓட் போட்டுச்சா? யாருக்கு அகெயின்ஸ்டா ஓட் போட்டுச்சு தெரியுங்களா? இஸ்ரேலில் கேபிட்டல் ஜெருசலேம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம். இப்போ இஸ்ரேல் யாருக்கு ஆப்போசிட், இந்தியா யாருக்கு ஆப்போசிட்டு? இப்போ படிங்க இந்த வசனத்தை. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். இப்ப யார் அகைன்ஸ்டா ஓட் போட்டிருக்கு? இந்தியாவும் ஓட் பண்ணிருக்கு. அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். இப்ப என்ன ப்ராசஸ் ஆயிடுச்சு தெரியுங்களா? ஒன்னு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். ஆனா இந்த ட்ரம்ப் இல்ல, மேல இருந்து யார் பண்ணிருக்குது? தேவன் பண்ணிருக்கிறாரு. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோயேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோயேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அப்படின்னா எருசலேம் என்னவா மாற போகுது? பரிசுத்தமா மாற. அந்நியர் இனி அது மேல என்ன பண்ண மாட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்நிய தேசத்தார் இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ண முடியாது, அவங்க தன் கண்ட்ரோல்ல எடுக்க முடியாது. எடுக்கும்னு நினைச்சு வந்தாங்கன்னா, கை வைக்க நினைச்சு வந்தாங்கன்னா, அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். ஏன்னா என்ன வரப்போகுது? இன்னும் கொஞ்ச நாள் இந்த எலும்புகளுக்கு ஆவி வரப்போகுது. ஆவி வந்துருச்சுன்னா ஒன்னா பெரிய சேனையா நின்றுச்சுன்னா, சேனையா இல்லாத இந்த டைம்லயே கை வைக்க முடியல, சேனையா நின்ட்டாங்கன்னா, தேவன் ஆவி கொடுத்துட்டாருன்னா, பலன் கொடுத்துட்டாருன்னா நிக்க முடியும். அப்படின்னா எப்போ வரப்போது இவங்களுக்கு அந்த பலன்? எப்போ வரப்போது இந்த ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு 4 திசையில என்ன பண்ண போகுது? அடிக்க போடும் போது என்ன ஆகும்?
அந்த ஆவி அந்த தேசத்துக்கு கிடைக்கும். அப்படின்னா எப்போ காற்று அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:9-10. எசேக்கியேல் 37 வசனம் 9 முதல். அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். அப்படின்னா காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் என்ன பண்ணு, உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனை என்ன பண்ணுது, நிக்குது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வருதுன்னா இதுக்கு அகேன்ஸ்டா யார் யார் வருவாங்க? எல்லா நாடுகளும் வரும். யார் அகேன்ஸ்டா நிக்க போகுது? யார் அகேன்ஸ்டா நிக்க போகுது? இந்தியாவும் நிற்க போகுது. அப்படின்னா இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்காக, இந்திய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணால் வேஸ்ட். ஏன்னா என்ன சொல்லியிருக்கு வசனம்? தீர்க்க தரிசனத்தில் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக போகுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இப்போ 4 திசையிலிருந்து என்ன அடிக்கணும்? காற்று அடிக்கும். அந்த காற்று அடிக்கும் போது தான் எதுக்கு ஆவி கிடைக்கும் போது? எலும்புகள் ஆவி கிடைக்கும் போது அப்ப பெரிய சேனை என்ன பண்ண போறாங்க? அவங்க நிக்க போறாங்க. அப்படின்னா இப்ப யோசிச்சு பார்க்கலாம், எந்த சம்பவம் இஸ்ரேல் தேசத்துக்கு மிகப்பெரிய பவர் கிடைக்க போது, வல்லமை கிடைக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 காற்று அடி போகுது. அப்படி 4 காற்றுகள் அடிச்சா இந்த பூமிக்கு என்னவா மாறும்? உதாரணத்துக்கு 4 திசையில் காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது என்னவா மாறும்? சுழல் காற்றா மாறும். கரெக்டா? சுழல் காற்றா மாறுது. அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4 திசையிலிருந்து ஏன் காற்று இன்னும் அடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த 4 காற்றை பிடிச்சுன்னுக்குறாங்க 4 பேர். யாருங்க அந்த 4 பேர்? அந்த 4 தூதர்கள். வசனம் வாசிக்கங்க, வெளிப்படுத்தல 4 தூதர்கள் இன்னும் 4 காத்துக்கெல்லாம் பண்ணிருக்காங்க, பிடிச்சிக்க. ஏன் பிடிச்சிட்டுக்கிறாங்க? விட்டுறாதீங்க. எது வரைக்கும் விட்டுறாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் முத்திரை போடப்பட்டவர்கள் முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் 4 காத்து என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. விட்டா என்ன பண்ணிடும்? சேதமாயிடும். அப்படி 4 காட்டுகள் பிடிச்சிட்டுக்கிறாங்க 4 தூதர்கள். எதுக்காக பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முத்திரை போட்டு தீர வரைக்கும். அப்படின்னு பார்த்தோம் 140,000 பேர் செலக்ஷன் முடிகிற வரைக்கும் 4 காத்து விட்டுறக்கூடாது. 4 காத்து விட்டாங்கன்னா எது முடிஞ்சு? 140,000 செலக்ஷன் முடிஞ்சு. விட்டா அடுத்து என்ன வந்துடும்? இந்த உலகத்துக்கு என்ன வந்துடும்? மகா உபத்திரவ காலம் வந்துடும். அந்த மகா உபத்திரம் வரப்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு, அதுதான் வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். வசனம் வாசிக்கலாம். எரேமியா 30 வசனம் 5-7 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். எரேமியா 30 வசனம் 5 முதல். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ? யாக்கோபுக்கு வரக்கூடிய இக்கட்டு காலத்தில் எப்படி இருக்குமாமா? ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும். இந்த யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் இந்த பூமியில வரும்போது, அதாவது 3ஆம் உலக யுத்தம் வரும்போது, அந்த டைம்ல எப்படி இருக்கு போதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஆனாய் இருக்கிறவன் பிரசவிக்கிறதுக்கு உண்டா அப்படின்னு கேட்டேன்னு அர்த்தம் முடியுமா? அப்படின்னா அது எவ்வளவு பெயின் இருக்கும். ஒரு ஸ்திரீ இந்த ஒரு பிரசவ காலத்துல எவ்வளவு வலி அனுபவிப்பாங்களோ அந்த மாதிரி யார் ஃபீல் பண்ணுவாங்களாமா? இடுப்பு மேல கை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அவ்வளோ வலி கொடுக்குமா, அவனுடைய முகம் எப்படி இருக்குமாமா? வெளுத்து போயிருக்குமா. அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணும் போது மிகப்பெரிய தாக்கத்தை அந்த யுத்தம் ஏற்படுத்த போது. அப்படியே வாசிங்க 7 வசனம். ஐயோ அந்த நாள் பெரியது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபுனா யாருங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய இக்கட்டு காலம் வரப்போகுது. அப்படின்னா மிகப்பெரிய யுத்தம் யாரை நோக்கி வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை மையமா வச்சு நடக்கக்கூடிய அந்த யுத்தம் யாருக்கு மிகப்பெரிய ட்ரபிளா இருக்கு போதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு
ட்ரபிளாக இருக்க போது, அதான் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு வெளிப்படுத்துகிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் எங்கே நடக்க போதாமா? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெதகோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்படின்னா இந்த யுத்தம் நடக்கும்போது எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டி சேர்க்க போறாங்க. எப்படி பார்க்கிறோம்? இஸ்ரேல் தேசம் தனியா நிக்க போது, ஒட்டுமொத்த தேசம் ஒன்னா சேர போறாங்க. கரெக்டா? அப்படி ஒன்னா சேர்ந்தா யாரை அட்டாக் பண்ண போறாங்க? இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணும்போது யாக்கோபுக்கு மிகப்பெரிய இட்டுக்கட்டு காலமா இருக்கும் போது, அந்த டைம்ல அவங்க எல்லாம் ஒன்று சேர போறாங்க. பார்த்தீங்களா? அந்த இடம் தான் சொல்லுது. அப்போது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்துல என்ன பண்றாங்க? அவங்கள கூட்டி சேர்க்கிறாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல சேர்க்கிறாங்க. அது என்ன இடம்? அர்மெகதோன் அப்படின்னு கூட இடம். அது என்ஐயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா தேனா அவர்கள் யார் யாரு மற்ற தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. அது எங்க சேர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் நிக்க வைக்க போறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பேர் என்ன? எபிரே பாஷையிலே என்ன பேருங்க? அர்மெகதோன். அப்படின்னா அர்மெகதோன்ற ஒரு எபிரே வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது ராஜ்யங்களின் அழிவு. அர்மெகதோன் அப்படின்னு கூட இடத்துல கூட்டி சேர்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா ராஜ்யங்களுடைய அழிவு. அப்படின்னா அது ஒரு மலை. கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த மவுண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு அழிவு. அப்படின்னு மலை பைபிள் எதை சொல்லுது? மலை ராஜ்யம். கரெக்டா இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் 5ஆம் உலக பேர் சப்ஜெக்டில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 5 சாம்ராஜ்யங்கள் இருக்கும்போது மலைகளிலிருந்து பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன பண்ணுச்சு? அடிச்சு இந்த கல் ஆயிடுச்சு, பெரிய பர்வதமாச்சு. அது யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துடைய ராஜ்யம். அந்த பெரிய மலையா பர்வதம் மாறுது கிறிஸ்துடைய ராஜ்யம். அப்படின்னா அங்க கிறிஸ்துடைய ராஜ்யம். பட் இங்க சொல்லக்கூடிய ராஜ்யங்கள் எதுன்னு, மலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக ராஜ்யங்கள். இந்த உலக ராஜ்யங்களுக்கெல்லாம் அழிவு வரக்கூடிய ஒரு கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்மெகதோன் கூடிய மகா உபத்திர காலத்தில் நடக்கிற இந்த யுத்தம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரை மையமா வச்சு நடக்க போகுது? இஸ்ரேலை மையமா வச்சு நடக்க போகுது. இஸ்ரேல் தனி நாடு நிற்கும், மற்ற எல்லா நாடுகளும் ஒன்று சேரும். யாருக்கு அகெயின்ஸ்டா? இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்ட். அதான் வசனம் நான் பார்க்கணும். ஆல் நேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெருசலேம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும். என்ன ஆகும்? அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த யுத்தத்துல மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் போது அதுல நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தால் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு. அப்படின்னா இந்த யுத்தம் சாதாரணமா இருக்கும் போதுல மற்ற எல்லா நாடுகளும் யாருக்கு அகெயின்ஸ்டா வரப்போகுது? எருசலேம் அகெயின்ஸ்டா வரும். இதுதான் பைபிள் எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 3, 3ஆம் உலக யுத்தம் இந்த பூமியில நடக்க போது. யாருக்கும்? இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும். இது இப்படி நாம் நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா யாருக்கு நடக்கிற யுத்தம் தெரியுங்களா? தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற யுத்தம். அப்படின்னா தேவன் யார் பக்கம் நிற்பாரு? இஸ்ரேல் பக்கம் நிற்பார். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணா எந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணுதோ அவங்க பக்கம் நிற்பாரு. இஸ்ரேலுக்கு ஆப்போசிட் பண்ணா அவங்க யார் பக்கம் நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் பக்கம் நிற்பாங்க. அவங்களுக்கு யார் எதிரின்னு பார்த்தீங்கன்னா தேவன் எதிரி. அப்படின்னா என்னுடைய கேள்வி, இந்தியா இங்க சப்போர்ட் பண்ணி நிற்க போதா? இங்க நிற்க போதா? இங்க தான் நிற்க போகுது. பட் இதெல்லாம் சேர்ந்து யாருக்கு அகேன்ஸ்டாக வரப்போகுது? அப்படின்னா கை வச்சா தேவன் விடுவாரா? விட மாட்டார். இந்த யுத்தத்தில் லீடர் இருக்கணும்ல. யார் இந்த யுத்தத்தை மொத்த தேசத்தையும் லீட் பண்ணி இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா திருப்பி போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது கோகன் மாகோக். யாருங்க இவங்க? கோகன் மாகோக். இவங்க தான் பெரிய லீடரா நிக்க போறாங்க. எல்லா தேசத்தையும் ஒன்று சேர்த்து இஸ்ரேல் தேசத்துக்கு அகேன்ஸ்டா திருப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யப்படும் பார்த்தீங்கன்னா கோகன் மாகோக். இதுதான் 3ஆம் உலக யுத்தத்தை பத்தின மாபெரும் தீர்க்க தரிசனம். இதுதான் இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு யுத்தம். இது எங்க நடக்க போகுது? எந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் இதை பத்தி போட்டிருக்கு.
என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு யுத்தம் நடக்குது இஸ்ரேல் தேசம் பேஸ் பண்ணி. அது எத்தனாவது சங்கீதம்? 83ஆம் சங்கீதம். அதை அப்படியே திருப்பி போடுங்க. 38. இது எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 38 எதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங், இன்னர் ரிங்கு சங்கீதம் 83, அவுட்டர் ரிங்கு எசேக்கியேல் 38. அப்படின்னா இன்னர் ரிங்ல வரக்கூடிய தேசங்கள் வரப்போறது இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அடி வாங்கி ஜெயித்து தோத்து போய் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போறவங்க, வெளியே போறவங்க. ஆனா இப்போ வரக்கூடிய 38ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய தேசங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற நாடுகள் இல்லை, அவுட்டர் ரிங்கு, தூரத்தில் இருக்கிற நாடுகள். யாரை நோக்கி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நோக்கி வரப்போகுது. யாருங்க அது? கோகன் மாகோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர சில பேர் சொன்னீங்க ரஷ்யா. ஸோ அது வசனம் வாசிக்கலாம் பாருங்க, அது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். மனுபுத்திரனே, மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பு. அப்படின்னா மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக என்ன பண்ண? உன் முகத்தை திருப்பு. அவனுக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாக? கோகுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். அப்படின்னா இவரு இந்த கோகு, மேஷேக் தூபாலினுடைய அதிபதியா இருக்கிற கோகு, இவங்களுக்கு அதிபதி யார் வரப்போறது? கோகு. இவர் யாருக்கு விரோதமா வரப்போறாரு? எருசலேமுக்கு விரோதமா வரப்போறாரு. ஆனா தேவன் சொல்றாரு, யாருக்கு விரோதமா நீ வர? எனக்கு விரோதமா. நான் யாருக்கு விரோதமா வரப்போறேன்? உனக்கு விரோதமா வரப்போறேன். அப்படின்னா இது வேற யாரும் இல்லை, நம்ம பார்த்துருக்கிறோம். கோக் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், மேஷேக் தூபால் வேற யாரும் இல்லை, பிரின்ஸ் ஆஃப் ரஷ்யா, மாஸ்கோ, தொபக்லஸ். அப்படின்னா இந்த ஒரு நாடுகள் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ரஷ்யா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் ரஷ்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா கோக். இந்த ஒரு ரஷ்யா லீடர் கேபிட்டல், அதாவது ஹெட்டா இருந்து அது கீழே சில நாடுகள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகன் மாகோக் வரக்கூடிய யுத்தம். இதில் யார் பிரதானமாக இருக்க லீட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் ஒரு மிகப்பெரிய லீடராக இருந்து பண்ண போகுது. அப்படின்னா இந்த ரஷ்யாவை தொடர்ந்து போட்டு யார் சண்டைக்கு வான்னு கூப்பிடுறது? யார் கூப்பிடுறது சண்டைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனே கூப்பிடுறாராமா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அப்படின்னா இதில் தெளிவா புரியுது. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை என்ன பண்றேன்? திருப்பி உன் வாயில் தோட போட்டு என்ன பண்ற? இருக்கிற உன்னை மட்டும் இல்ல, உன்னோட எல்லா சேனையையும் குதிரையையும் சர்வாயுத தரித்த குதிரை வீரர்களையும் என்ன பண்றேன் நான்? அப்படின்னா இந்த கோக் யாரு? ரஷ்யா. இப்ப ரஷ்யா மட்டும் இல்ல, ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளும் தொடர்ந்து போட்டு யாரே கூப்பிடுறாரு சண்டைக்கு? ஆண்டவரே கூப்பிடுறார். அப்படி வரக்கூடிய யுத்தம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3. இந்த யுத்தத்தில் இப்போ யார் இருக்கிறாருங்க? புட்டின். சாதாரண ஆளா இவர்? யாரையும் மதிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல. உண்மையிலே இப்போ அட் ப்ரெசன்ட்ல பார்த்தா இவர் தான் சரியான ஆள் மாதிரி இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? யாராச்சும் மதிக்கிறாரா இவர்? இல்லை. அதே நேரத்தில் இந்த நாடுகளோட யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க? சைனா, இந்தியா, பிரிக்ஸ் நாடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த மாதிரி நாடுகள் ஒன்று சேர்றாங்க இல்லையா? இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட்டு? யார் தொடர்பு போட்டு இழுக்கிறது? தேவன். அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளை ஒன்று சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா தேவன் ஒன்று சேர்க்கிறாரு. யாருக்கு அகேன்ஸ்டா? திருப்பத்துக்கு, இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா. இப்போ யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட யாரெல்லாம் இந்தியா, சைனா எல்லாம் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் ஜாயினாக இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் அமெரிக்கன் கேபிட்டலிசத்துக்கும் ஈஸ்டர்ன் கம்யூனிஸ்ட்டுக்கும், அதாவது சைனா இந்த கம்யூனிஸ்ட்டுக்கும் என்ன பண்ணுறது ஆல்ரெடி சண்டை இருக்குது. அதே இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரியனுடைய பிரைம் மினிஸ்டர். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்து யாரோட அலைன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு?
புத்தினோட அலைன்ஸ் போட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், ஏன் இந்த புத்தின் நம்ம முக்கியமாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, புட்டின் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய ஒரு ரஷ்யா அப்படின்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சாதாரண பவர்ஃபுல்ல மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஏன்னு நம்ம நல்லா தெரியும், இப்போ உக்ரைன் உள்ள இறங்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இறங்கி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரும் என்ன பண்ண முடியல, கேள்வி கேட்க முடியல. ஆக்சுவலா இங்க ரஷ்யா உக்ரைனுடைய பார்டர்ல உள்ள போயிட்டு இறங்கி இவ்வளவு தூரம் அடிக்கிறாங்களே, யாராச்சும் கேள்வி கேட்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா முடியல. அமெரிக்காவில் கூட என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா எவ்வளோ கேட்குறார் உக்ரைன் பிரைம் மினிஸ்டர், போயிட்டு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறார், என்ன பண்ண முடியல, யாருமே ஸ்டாப் பண்ண முடியல. யாரை, புட்டினை. அப்படி அந்த ரஷ்யாவுடைய ஒரு தாக்கம் மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ சண்டை எப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா? ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கும் நேட்டோக்கும் மிகப்பெரிய சண்டை இப்போ போயிட்டு இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ரஷ்யாவுக்கும் நேட்டோக்கு தான் இப்போ ஆப்போசிஷன். நேட்டோ அப்படின்னு நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நாடுகள் நேட்டோ, ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நாடுகள் தனி. இப்போது நேட்டோ ஒன்று சேர்ந்துருக்குது யாருக்கு அகேன்ஸ்டா? நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை, ரஷ்யா மூலமாக எதனா பிரச்சனை வந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரஷ்யா ஆப்போசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு நேட்டோனுடைய ட்ரூப்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் கணக்கு போனால், நேட்டோடைய எல்லா நாடுகளுடைய ட்ரூப்ஸ்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிலிட்ரி சப்போர்ட்ஸு அது எல்லாமே கேதர் பண்ணி கணக்கு பார்த்தா 6800 தான் இருக்குது. ஆனால் ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் கணக்கு பண்ணால் 7000 இருக்குது. மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு இதுதான் இப்படி தான் போயிட்டு இருக்குது. நேட்டோ அண்ட் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அமெரிக்கா சைனா இவங்களுக்கு என்ன போயிட்டே இருக்குது, வார் போயிட்டே இருக்குது. பட் எங்கே போனாலுமே இந்த ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் எல்லாருமே நேட்டோக்கு ஆப்போசிட்டு. ஸோ நேட்டோக்கு ஆப்போசிட் பண்ணுறாங்கன்னா அது யாரையும் ஆப்போசிட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஆப்போசிட்டாக பண்ண போகிறாங்க. இதில் மிகப்பெரிய 3ஆம் உலக யுத்தத்தில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போது என்பது ரஷ்யா. இப்போ ரஷ்யா பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கோக் சாதாரண விஷயம் இல்லை. கோக் இவருடைய தலைமையில் தான் எல்லா நாடுகளும் சில கூட என்ன பண்ண போகிறோம், ஒன்று சேரப்போகுது. அப்படின்னா இந்த ரஷ்யா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ஒரு டெக்னாலஜினுடைய வெப்பன்ஸ், அது நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல். இப்போ புதுசாக ஒரு நியூக்ளியர் வெப்பன் என்ன பண்ண, அதிகமாக நியூக்ளியர் பாம்பு வச்சுன்னுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிகமாக வச்சுன்னுக்கிறது. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நியூக்ளியர் பவர்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட மிசைல்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கண்டம் கண்டம் பாயக்கூடிய மிசைல் கண்டுபிடிப்பாங்க. இவங்க நியூக்ளியர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பல நாள் ஃப்ளை பண்ணிட்டே இருக்கும், பறந்துட்டே இருக்கும், அன்லிமிட் ரேஞ்சு. ஆக்சுவலாக ஒரு மிசைல் கண்டுபிடிக்கிற ஒரு லிமிட் ரேஞ்சு தான், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் என்ன பண்ணாது தாக்கும், அவ்வளோதான் அதோட லிமிட்டு. ஆனால் இவங்க கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அது பல நாள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் எப்போ அடிக்கணுமோ யார் அடிக்கணுமோ கரெக்டாக அடிக்கும். அந்த மாதிரி ஒரு மிசைல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புட்டின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அது எப்படி in, and a speech that had seemed relentlessly domestic suddenly took an explosive turn. No one expected Vladimir Putin's annual address to Parliament to involve advanced missile systems and strategic weapons amid talk of job creation and better roads in the years ahead. It was a response, he said, to years of unchecked advances by the United States in missile defense. Russia has always been a big nuclear state. No one wanted to speak constructively with us in the past. No one wanted to listen. Well, listen to us now. One missile in development, Putin explained, could travel the globe with unlimited range and entirely undetected by radar defense systems. Just before the presidential election, it was all greeted with ecstatic applause. எல்லா நாடுகளும் வியக்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் யாருக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் வந்திருக்குது. மெயினா அமெரிக்காக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பவர்ஃபுல் நாடா யார் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, யார் போயிட்டு இருக்காங்க, ரஷ்யா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் தான் யாரு, கோக் சாதாரண ரோல் பிளே பண்ண போறது இல்ல. ஏன்னா இவர் மட்டும் இல்ல, கோக் மட்டும் இல்ல, கோகோட யாரெல்லாம் சேர போறாங்க பாத்தீங்கன்னா பல நாடுகள் சேர போறாங்க. எந்தெந்த நாடுகள் சேர போகுது கோகோட ரஷ்யா கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும்.
எசேக்கியேல் 38 அதிகாரம் வசனம் 5 முதல். அவர்களோடு கூட யாரோடு கூட? கோகோடு கூட, மேஷேக் தூபால் அந்த கோகோடு கூட, பெர்சியா, எத்தியோப்பியா, லீபியா இருப்பார்கள். அப்படின்னா இந்த 3 நாடுகளும் யார் கூட சேர போறாங்க? கோ கூட சேர போறாங்க. அது யாருங்க? பெர்சியா, எத்தியோப்பியா, லீபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்சியா வேற யாரும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற ஈரான். லிபியா வேற யாரும் இல்லை, நமக்கு தெரியும் லிபியா நாடு. அதுக்கப்புறம் துர்க்கி, சிரியா, இவங்கெல்லாம் ஒன்று சேர போறாங்க. சேர போறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர போறாங்கல்ல, ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, அடுத்தது கோமர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூரோப். அப்படின்னா இவங்களும் யாருன்னு ஆக்சுவலாக இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஃபேத்தினுடைய சந்ததி. ஆக்சுவலாக இந்த 38ஆம் அதிகாரத்தில் ரஷ்யாவோட சேரக்கூடிய இந்த தேசங்கள் இதெல்லாம் சேரப்போதுன்னு ஒன்று சேரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, யாபேத்தினுடைய ஒரு சந்ததியும் ஹாம்னுடைய சந்ததி தான் ஒன்று சேர போறாங்க. யார் யாரு? மாகோக், கோமர், மேஷேக், தூபால், தொகர்மா, பெர்ஷியா, இவங்கெல்லாம் ஒன்று சேர போறாங்க. இப்போ பிரசன்ட்ல இருக்க கண்ட்ரீஸ். அடுத்து எத்தியோப்பியா, லிபியா, இவங்களாம் ஒன்று சேர போறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா யாபேத்தினுடைய சந்ததியும் ஹாமுடைய சந்ததியும். ஆனா இதுல யாரு இல்ல? ஷேமுடைய சந்ததி இந்த சண்டையில இன்க்ளூட் ஆகல. அப்படின்னா 83ஆம் சங்கீதத்துல இன்னர் சர்க்கிள் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் தான் பத்தி போட்டிருக்குது. ஆனா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல எங்க இருக்கிற நாடுகள்? தூரத்தில் இருக்கிற நாடுகள், அவுட்டர் ரிங். இந்த அவுட்டர் ரிங் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் உலக யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தேசங்கள் எது எதெல்லாம் பாத்தீங்கன்னா மாகோக், மேஷேக், ரோஷ், தொகர்மா, கோமர், தூபால், பெர்ஷியா, பூட், குஷ், இவங்க எல்லாருமே அவுட்டர் ரிங்ல இருக்கக்கூடிய நாடுகள். இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து யார் கூட வர போறாங்க? ரஷ்யாவுடைய தலைமையில இவங்க எல்லாரும் யாரு அகேன்ஸ்டா வர போறாங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வர போறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்தது எங்க இருக்கிறவங்க? உள்ள இருக்கிறவங்க, உள்ள இருக்கக்கூடிய நாடுகள். ஆனா இப்போ பார்க்கறது 38ஆம் அதிகாரத்துல அவுட்டர் ரிங். அப்படி இந்த நாடுகள் எல்லாமே வரும்போது சண்டைக்கு வரும்போது யார் அவங்க கூட வரமாட்டான்னு பார்த்தீங்கன்னா ஷேம் சந்ததியார் வரமாட்டாங்க. யாருங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ஷேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும். என்ன பண்ணுவாங்களாமா? ஆக்சுவலா ரஷ்யா அவங்க சேர்ந்த நாடுகள் சண்டைக்கு வரும்போது, இஸ்ரேல் சண்டைக்கு வரும்போது இந்த நாடுகள் யார் யாரு? சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ எதுக்கு வர? கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்று நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆசியும் எடுத்துக்கொள்வதற்கு, ஆடுகளையும் மாடுகளையும் பிடித்துக் கொள்வதற்கு, மிகவும் கொள்ளையிடுறதுக்கு அல்லவோ உன்னிடத்தில் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா இவங்க என்ன ஆகணும்? அதுல இவங்க அந்த சண்டையில இவங்க கூட ஜாயின் ஆகல. ஆனா சண்டைக்கு வர்றவங்கள பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, நீ எதுக்கு வர? நல்லா தெரியும் நீ எதுக்கு தான் போற சண்டைக்கு. அங்க இருக்கிறது கொள்ளையடிக்கு தான் என்ன பண்ற போற. அப்படின்னா இந்த நாடுகள் இந்த சண்டையில என்ன பண்ணல? பார்ட்டிசிபேட் ஆகல. ஏன் பார்ட்டிசிபேட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்? இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். ஆனா இஸ்ரேல் கூட நின்று ஃபைட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் ஃபைட் பண்ண மாட்டாங்க, தூரம் நிற்பாங்க. ஆனா இஸ்ரேல் கிட்ட அவங்க சண்டைக்கு வரதை பார்த்து என்ன மட்டும் தான் கேட்பாங்க? கேள்வி கட்டு தான் கேட்பாங்க. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியாது? ஆப்போசிட்டா கோகுக்கு முன்னாடி நிற்கவும் முடியாது. ஆனா இஸ்ரேல் கூட நின்று சப்போர்ட் பண்ணி சண்டையும் போட முடியாது. ஆனா யுத்தத்துக்கு மட்டும் என்ன பண்ணல? பார்ட்டிசிபேட் பண்ணல. யார் இவங்கெல்லாம்? யாருங்க? ஷேபா தேதான் தேஸ்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆபிரகாமுடைய 3வது மனைவி இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேத்துரால், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிறந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேபா தேதான். இவங்களை பற்றி வசனம் எங்க வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்களை யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஏசாயா 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அரேபியாவின் பாரம். நல்லா கவனி. அரேபியாவின் பாரம். திதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரேபியாவின் காடுகளில் தங்குவீர்கள். அப்படின்னா இது யாரை பத்தி பேசும் பாத்தீங்கன்னா தேதான் தேஸ்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, அரேபியாவின் பாரம் சொல்லிட்டு யாரை பத்தி பேசுறேன்னு பாத்தீங்கன்னா
தேதான் தேஸ்தார் பத்தி பேசுறார். இவங்க வேற யாரும் இல்ல, சவுதி அரேபியா. சோ சவுதி அரேபியா இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? சவுதி அரேபியா இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? ஆக்சுவலி இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுது. அவங்க மட்டும் இல்ல, போருக்கு வரமாட்டாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, தூரம் நின்று ஒதுங்கிப்பாங்க. ஆனா கூட என்ன பண்ண மாட்டாங்க, சேர மாட்டாங்க, ஆனா ஒதுங்கி நிற்பாங்க. ஆனா இன்னொரு குரூப் யார், தர்ஷிஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களும். அப்படின்னா யாருங்க தர்ஷிஷின் வர்த்தகரும் பாலசிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த பாலசிங்கத்தினுடைய ஒரு சின்னத்தை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம், யூகே. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அதே நெதர்லாந்து, அது இதெல்லாமே யுனைடெட் கிங்டமோட ஒன்று சேருங்க. ஆனால் இவங்க யாருக்கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க, இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் சண்டைக்கு வரமாட்டாங்க. ஆனால் யாரையும் ஆப்போசிட் பண்ண முடியாது, கோக்கு ஆப்போசிட் பண்ணது. இவங்க மட்டும் இல்லை, இவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, ரஷ்யாவுக்கு ஆப்போசிட் சண்டைக்கும் போட முடியாது, ஆனால் இஸ்ரேல் கூட நின்று சண்டையில் நிற்கவும் முடியாது. இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் இதை சார்ந்திருக்கிற தேசங்களும் இஸ்ரேலை கைவிட்டுடுவார்கள். இப்போ எப்படி நிற்கும், இஸ்ரேல் தனியாக நிற்கும். ஆனால் யார் பெரிய சேனையோடு வர்றது, யார் பெரிய சேனையாக வருவார்? இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யா சேர்ந்த தேசங்கள் சேர்ந்து ஒன்னா சண்டைக்கு வர போறாங்க. அப்படி வரும்போது யார் தனியா நிப்பாங்க மாட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் தனியா மாட்டோம். அப்படி இந்த இஸ்ரேல் தேசம் இந்த மகா உபத்திரத்துல மாட்டோம் பாத்தீங்களா, இந்த ரஷ்யாவுடைய படையின் மூலமா. அப்படி வரக்கூடிய தேசம் எந்த கண்டிஷன்ல வந்த தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 38:8 அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவார், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோടെ குடியிருக்கும் இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. கோக் எப்போ வருவாராமா, ரஷ்யா இந்த படையை கூட்டிட்டு எப்போ வருவாராமா, அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாக்கி பற்பல ஜாதியிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷத்தில் என்ன பண்ணுவ அப்படின்னா, பட்டயத்துக்கு நீங்களாக்கி பற்பல ஜனங்களின் சேர்க்கப்பட்ட வந்த தேசத்துக்கு விரோதம். அப்படின்னு அர்த்தம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க இல்லையா, சிதறடிக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாடி கூட்டி சேர்க்கப்பட்ட பிற்பாடு என்ன பண்ணுவ நீ வருவ. அதே நேரத்தில் பிற்பாடு ஜாதியில் கொண்டு வரப்படுவார்கள், எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரேல் மலைகளுக்கு விரோதம் என்ன பண்ணுவேன் வருவாய். அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டயத்துக்கு நீங்களாக்கப்பட்ட தேசம்னா எந்த பட்டயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கிலீஷில் எப்படி பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டு ஃப்ரம் வார் அப்படின்னு அர்த்தம். யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த தேசத்துக்கு விரோதம் என்ன பண்ண போற நீ போப்பார். அப்படின்னா கோகு வரும்போது இஸ்ரேல் தேசம் எந்த யுத்தத்திலிருந்து மீண்டு வந்தது இருக்கும், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கோகு வரும்போது தேவன் எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்துக்கு நீ விரோதம் பண்ணி போற இல்லையா, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் பார்த்தீங்கன்னா, யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த தேசம். அந்த தேசத்துக்கு விரோதம் பண்ணி என்ன பண்ற போற. அப்படின்னு எந்த யுத்தத்துக்கு அப்புறமா மீண்டு வந்த தேசம் அது, எந்த யுத்தம்? வெரி குட். 83ஆம் சங்கீதம் சண்டை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இப்போ அட் ப்ரெசென்ட்ல. இதுலேருந்து ஜெயிச்சு சுற்றி இருக்கிற இன்னர் சர்க்கிள் இருக்க தேசங்கள் எல்லாமே ஜெயிச்சுட்டு இந்த தேசங்கள் இன்னும் இருக்கும். அப்புறமா தான் யார் வர்றது, கோகு வரும். அப்போ எப்படி இருக்குமாமா, இந்த யுத்தத்துல எல்லாம் மற்ற தேசங்கள்லாம் தோத்துட்டு, இன்னர் சர்க்கிள் இருக்க தேசங்கள்லாம் தோத்துட்டு, இவங்க அதுல ஜெயிச்சு வந்து நிற்பாங்க பார்த்தீங்க இஸ்ரேல் ஜனங்கள். அதுக்கு பிற்பாடு யார் வர்றது, ரஷ்யாவுடைய படைகள் படையெடுத்து வரப்போகுது. அப்படி வரும்போது அந்த டைம்ல எப்படி இருக்கும் இஸ்ரேல் தேசம் இந்த யுத்தத்துக்கு மீண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 10ஆம் வசனம் முதல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திரும்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து. அப்படின்னா இங்க தெளிவா அடுத்து சொல்றார். க்ளூ என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து இருந்துச்சா,
பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தானங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுவேன், ஜாதிகளிடத்தில் சேர்க்கப்படுவாய். அவங்க எப்படி இருப்பாங்களாமா, ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்தியும் சம்பாதித்து தேச நடுவில் என்ன பண்ணுவேன், குடியிருப்பா. அப்படின்னா என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுனா லிட்டரல் ஆடு மாடு இல்லை, நல்லா வெல்ட்ரு என்ன பண்ண போறாங்க, சண்டையிலிருந்து வெளியே வந்து நல்ல செட்டில் ஆகி நல்லா என்ன பண்ண போறாங்க, ஆஸ்திகள் மாடுகள் எல்லாமே என்ன பண்ண போறாங்க, சம்பாரிச்சு வச்சிருக்க கண்டிஷன். அதே நேரத்தில் இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன கண்டிஷன் மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த யுத்தம் நான் இப்போ பேசினுக்கிறது, இன்னர் சர்க்கிள். இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 12ஆம் வசனம், நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். எப்படி இருக்குமாமா அந்த தேசம், மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். அப்படின்னா என்ன கண்டிஷன், இங்கிலீஷ்ல அழகாக சொல், அன்வால்டு வில்லேஜ். அன்வால்டு வில்லேஜ்னா ஃபென்சிங் இல்லாம. அப்படின்னா ஆக்சுவலா இந்த தேசத்தை பத்தி சொல்லும் போது கோக் இந்த தேசத்துக்கு ஆப்போசிட்டா வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த, எந்த யுத்தத்திலிருந்து, 83ஆம் சங்கீதத்திலிருந்து யுத்தத்தில் மீண்டு வந்த தேசம். அதே நேரத்தில் ஆஸ்திகளும் ஆடுகளும் மாடுகளும் ஆஸ்திகளும் அப்படின்னா அவங்களுடைய எல்லா டெக்னாலஜி எல்லா வளர்ச்சி நல்ல வெல்டுடன் பண்ணியிருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. அதே நேரத்தில் எப்படியாப்பட்ட தேசமா இருக்குமா, அன்வால்டு வில்லேஜஸ் அப்படின்னு அர்த்தம், மதிலே இருக்காதாமா. அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வித்தவுட் வால், வித்தவுட் கேட்ஸ், வித்தவுட் பார்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா எப்போ கேட் தேவை, பாதுகாப்பு தேவைப்படும் போது கேட் தேவை. அப்படின்னா ஏன் இந்த கண்டிஷன் மாறப்போகுது இஸ்ரேல் தேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுடைய எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. 83ஆம் சங்கீதத்தில் கரெக்டா, 83ஆம் சங்கீதத்தில் வரக்கூடிய யுத்தத்தில் இவங்க ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சதுனால இவங்களுக்கு எதிரிகள்ன்றது என்ன பண்ணல அப்போ இல்லை. அதனால எப்படி இருக்கிறாங்க, ஃப்ரீயா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன கண்டிஷன் வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், யாரும் நம்ம மேல கை வைக்க முடியாதுன்ற கண்டிஷன் என்ன பண்ண போறாங்க, இருக்க போறாங்க. அந்த டைம்ல தான் யார் வர போறது, கோகு வர போறது. ஆனா அந்த டைம்ல யார் கூட நிக்க மாட்டாங்க, அமெரிக்கா நிக்குமா. இப்ப யார் ரொம்ப சப்போர்ட் இஸ்ரேலுக்கு, அவனா போய் கை குளிக்குவார் யாருக்கிட்ட, அமெரிக்கா கிட்ட. எதனா ஃபண்டு வேணா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இமீடியட் ஃபுல் ஃபண்ட் சப்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு மிசைல்ஸ் எல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஆனால் கடைசியில் அமெரிக்கா என்ன பண்ணிடும், கை விட்டுரும். யார் தனியாக மாட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரஷ்யா படைய ஒட்டுமொத்த நாட்டோ படை சேர்ந்து என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியுதா, பண்ண முடியல. அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி எதுன்னு பார்த்தா ரஷ்யா, அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். ஆனால் அந்த நாடுகள் அமெரிக்கா என்ன பண்ணிடும், கைவிட்டுரும், ஒதுங்கிடும். நல்லா வளர்ந்த நாடுகள்லாம் கைவிட்டுரும். யார் தனியாக மாட்டுவாங்க, இஸ்ரேல் மட்டும் தனியாக மாட்டோம். எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு 10 சிங்கத்துக்கிட்ட மாட்டிச்சுன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன் இப்போ யார் மாட்ட போகிறது, 3ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேல் மாட்டோம். அந்த டைமில் தேவன் சொல்கிறாரு, கோக் படையெடுத்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்போது தேவன் என்ன ஸ்டேட்மெண்ட், அந்த பாயிண்ட்ல எப்போ இஸ்ரேல ரஷ்யா வந்து தாக்குதோ அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் அகேன்ஸ்ட் நிற்பாராமா, யாருமே நிற்க மாட்டாங்க, யார் வருவேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 38:18 வசனம். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில், நல்லா கவனி, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, எனக்கு கோபம் எப்படி இருக்குது, உச்சத்துக்கு ஏறுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யாருக்கு ஏறுதாமா, தேவன் எப்போ கோக் இஸ்ரேல் தேசத்தை அட்டாக் பண்ணதுக்கு பெரிய சேனையோட வராங்களோ அப்போ தேவன் சொல்றாரு, என்னுடைய உக்கிரம் என் நாசில் பண்ணுது ஏறுது. இப்ப இறங்கி அடிக்கிற யார, ஒட்டுமொத்த கோக் கூட இருக்கிற எல்லா சேனைகளும் எல்லா தேசங்களையும் நான் ஃபைட் பண்றேன். இஸ்ரேல் உங்களுக்கு சப்போர்ட்டா வேற யாரும் வரமாட்டாங்க, நீங்க தனியா நிப்பீங்க, பயப்படாதீங்க. உங்க கூட யார் நிக்கிறேன், நான் நிக்கிறேன். அதான் சொல்றாரு,
வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், then the Lord will go out and fight against those nations. அப்படின்னா தேவன் யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளுக்கு விரோதம் என்ன பண்ண போறாரு? போராட போறாரு. யாருக்கு பக்கமா நின்னு? இப்ப யாரெல்லாம் வர போறாங்க கோகோட சேர்ந்து? எல்லா நாடுகளும், யாரும் கூட, அது ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா யார் அகேன்ஸ்டா வரப்போறது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அகேன்ஸ்டா வரும்போது கண்டிப்பா இந்த யுத்தத்துல யார் தான் ஜெயிப்பார்னு பார்த்தீங்கன்னா தேவன் இஸ்ரேல் பக்கமா நின்று என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா யுத்தத்தை நடத்த போறாரு. அப்படி நடத்தும் போது அவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியானா இருக்கட்டும், தேவன் பட்சத்தில் இருந்தாருன்னா அப்பேற்பட்ட தேசம் சின்ன தேசமா இருந்தா கூட பரவாயில்ல, அது பவர்ஃபுல்லா எப்போ மாறுன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் காட் அந்த தேசத்து கூட இருந்தாருன்னா கண்டிப்பா அப்பேற்பட்ட யுத்தத்துல யாருக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இஸ்ரேல் தேசத்துக்கு வெற்றி கிடைக்கும். அந்த பாயிண்ட்ல என்ன நடக்க போது, எப்படி நடத்த போற இந்த யுத்தத்துன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர், அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது, நல்லா கவனி, அசிரியன் நம்முடைய தேசத்தை வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது, கண்டிப்பா இந்த ரஷ்யா கூட சேர்ந்து 3ஆம் உலக யுத்தத்துல பெரும் படை வந்து அமெரிக்கா தாக்கி பிடிக்க வரும்போது ரொம்ப இக்கட்டான கண்டிஷன் யாருக்கு போகுது? அமெரிக்கா இருக்கும்போது நம்ம வசனம் வாச்சோம், யாக்கோபுக்கு என்னவா இருக்க போது? அது இக்கட்டு காலமா இருக்கும்போது திகைச்சிடுவாங்க, வெளிரி போயிடும் முகம்லாம். அந்த கண்டிஷன் இருக்கும்போது தேவன் என்ன பண்ண போறாருமா? 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். யாருக்கு விரோதமா? கோகுக்கு விரோதமா யாரெல்லாம் நிப்பாட்ட போறாரு பாத்தீங்கன்னா 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகள் நிப்பாட்டு வரமா. யாருங்க அது 7 மேய்ப்பர் 8 அதிபதிகள்? இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த சேனைகளை எதிர்த்து தேவன் யார் அனுப்புறாரு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா 7 மேய்ப்பர்கள் மனுஷரில் 8 அதிபதிகள். அப்படி யார் யார் நிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 மேய்ப்பர்கள் வேற யாரும் இல்லை, 1,44,000 பேர். 7 கால சபை பரிசுத்தவான்கள் யார் கூட நிக்க போறான்னு பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் இஸ்ரேல் தேசத்தோடு நிக்க போறாங்க. மனுஷரில் 8 அதிபதிகள். யாருங்க அந்த மனுஷரில் 8 அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில உயிர்த்தெழுந்து வரக்கூடிய முற்பிதாக்கள். ஆக்சுவலா இந்த 3ஆம் உலக யுத்தத்துல யார் பூமியில் உயிர்த்தெழுந்து வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே எல்லாரும் எங்க எந்திரிச்சு வர போறாங்க? இந்த பூமியில எந்திரிச்சு வர போறாங்க. அந்த பாயிண்ட்ல என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு சப்போர்ட்டா முற்பிதாக்கள் வந்து நிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது ராஜா எந்திரிச்சு வந்தாருன்னா ஒட்டுமொத்த சேனையுமே யார் ரஷ்யா எவ்வளவு பெரிய படைகள் வருது எதை அட்டாக் பண்றதுக்கு, ஜெருசலேமை அழிக்கிறதுக்கு. டேவிட்க்கு எப்படி இருக்கும்? யாரு பிடிச்ச தேசம், யார் எனக்கு கொடுத்த தேசம் இது, எங்களுடைய தேசத்துக்குள்ள நீ உள்ள வந்துட முடியுமா? ஆபிரகாம் வருவார்ல, அவருக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு பிராமிஸ் பண்ண லேண்டுங்க அது? யாருக்கு பிராமிஸ் பண்ண லேண்ட்? தேவன் கிட்ட நான் பிராமிஸ் பண்ணி வாங்கின லேண்ட் இது. இதற்காக எதை விட்டு வந்தேன்? நான் என்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு வந்தேன். இந்த இடத்துல எனக்கு பிராமிஸ் பண்ண மாதிரி வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு என்ன பண்ணாரு? அப்பேற்பட்ட பிராமிஸ் லேண்ட் எங்களுக்கு கொடுத்தார். இந்த இடத்துல உங்களுக்கு கை வைக்கிறதுனா இல்ல ரைட்ஸ்ல அப்படின்னா முற்பிதாக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர போறாங்க. யாருக்கு அகேன்ஸ்டான்னு பாத்தீங்கன்னா கோகுக்கு அகேன்ஸ்டா. மேல யார் நிக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா யார் நிக்க போறது? தேவன் கூட யார் நிக்க போறது? 1,44,000 பேர் நம்ம நிக்க போறோம். அதான் நம்ம வசனம். இந்த பூமியில முற்பிதாக்கள் எப்படி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும். சகரியா 12ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தள்ளாடினவன் எப்படி இருக்க போறாருங்க? தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். அப்படின்னா அந்த டைம்ல யுத்தத்துல தாவீதின் வம்சத்தார் எப்படி நிப்பாங்க, இஸ்ரேல் ஜனங்க எப்படி நிப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பவர்ஃபுல் மாதிரி நிப்பாங்க. ஏன்னா கூட சப்போர்ட் யார் நிப்பாங்க? முற்பிதாக்கள், மேல சபை, கூட கிறிஸ்து நிக்க போறாங்க. மேல பிதாவாகிய தேவனுடைய அண்டர்ல இது நடக்க போகுது. அப்படி தொடர்ந்து வாசிங்க 10ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது
அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி அப்படின்னா இந்த டைம்ல எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டா அங்க இருக்க போது. அதான் வசனம் வாசிக்கணும். சகரியா 14 வசனம். சகரியா 14 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும். நல்லா கவனிங்க, யாரை பார்த்து சொல்றாருங்க? எருசலேமுக்கு ஆப்போசிட் வராங்க பாத்தீங்களா நாடுகள். அந்த நாடுகளை பார்த்து சொல்றாரு, எருசலேம் விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜாதிகளும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. அப்படின்னா ஆப்போசிட்டா வரக்கூடிய நாடுகளுக்கு என்ன கொடுக்க போறாரு? மிகப்பெரிய ஒரு வாதை. எப்படி இருக்குமாம் அந்த வாதை? அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அப்படின்னு அர்த்தங்க. அவன் காலூன்றி நின்னாங்கன்னா அவன் சதை என்ன ஆயிடுமாமா அப்படின்னு அர்த்தம். லிட்டரலா அழிய போதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அவங்க பவர்ஃபுல்லா எடுத்து ஸ்டெப் எடுப்பாங்க இந்த தேசம் அழிக்கிறதுக்கு. ஆனா யாருக்கு தான் டேஞ்சர், யாருக்கு தான் பாதிப்பு அதிகமாகும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும். அது யாரு பண்ண போறது? தேவன் பண்ண போற. எப்படி பண்ண போறாரமா? அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழியும். அப்படின்னா இவங்க என்னதான் பவர்ஃபுல்லா தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதம் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் தேசம் பண்ணும்போது டேமேஜ் யாருக்கு தான் வரப்போகுது? யாருக்கு தான் அழிவு வரப்போகுது பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு என்ன பண்ண போகுது? அழிவு வரப்போகுது. இந்த இடத்துல தேவன் ஒன்று கூட்டி சேர்த்து தனித்தனி தேசத்தை அட்டாக் பண்ண முடியாது. தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்க்கிறார், ஈஸி பண்றாரு. எதை? அவருடைய ப்ராஜெக்ட் ஈஸி பண்றாரு. எப்படி ப்ராஜெக்ட் ஈஸி பண்ண பார்த்தீங்கன்னா கோகு இழுக்கும் போதே எல்லாரும் ஒன்று சேர்த்து அடிக்கிறதுக்கு, சிம்பிளா ஒன்னா சேர்த்து அடிக்கிறதுக்காக தேவன் ஒன்று சேர்க்கிறார். அப்படி ஒன்று சேர்த்து மற்ற தேசங்களை அழிக்கிறதுக்கு தான் 3ஆம் உலக யுத்தம். இந்த யுத்தத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 12 சகரியா 12 அந்நாளிலே நான் குதிரைகளுக்கு எல்லாம் திகைப்பையும். அந்நாளிலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து சண்டை குதிரை எல்லாம் எடுத்துன்னு வருவாங்களா? குதிரைகளுக்கெல்லாம் திகைப்புன்னு அர்த்தம். குதிரை அப்ப எதுவா யூஸ் பண்ணாங்க? போர்ல ஒரு வெப்பனா யூஸ் பண்ணாங்க. கரெக்டா? அப்படின்னா அங்க குதிரைக்கு திகைப்பு உண்டாக்கிட்டா என்ன பண்ண முடியாது? அந்த யுத்தத்துல சரியா செயல்பட முடியாது. அந்த மாதிரி இப்போ நாடுகள் எதை யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி வெப்பன்ஸ். உதாரணத்துக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கலாம். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை இப்போ யூஸ் பண்ணா தேவன் என்ன பண்ண வராமா? இப்போ எல்லாமே டெக்னாலஜி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் புரிஞ்சுதுக்காக சொல்றேன். இப்போ எல்லாமே டெக்னாலஜி தானே. இப்போ ரஷ்யா நியூக்ளியர் வெப்பனை போடுறதுக்கு அமெரிக்கா மேல் போடுறது ஒரு பட்டன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. தேவன் என்ன பண்ணுறது தெரியுங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரு, டெக்னாலஜி வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அமெரிக்கா மேலே இஸ்ரேல் மேலே போய் விழாது, நேராக எங்கே வந்து விழும்? இந்தியா மேலே விழுதுன்னு வந்துங்க வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணு இந்தியா? ஏன்பா ஏன் மேலே போடுற, நீ ஏன் மேலே போடுற, இதை நான் போடுறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி கொலாப்ஸ் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக தேவன் பண்ண முடியாதுங்களா? இது மாதிரி நடத்திருக்கிறார பழைய ஏற்பாட்டில் எப்படி பண்ணியிருக்கிறாருங்க? பாபேல் கோபுரம் இல்லை, ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு பள்ளத்தாக்குல கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது ஒண்ணுமே பண்ணல. கிதியோன் என்னதான் பண்ணார்? எக்கால ஓதுனாரு, பானையை உடைச்சாரு, தீ வெடி, அவ்வளவு முடிச்சாங்க. யாருக்கு யார் அடிச்சுக்கிண்டு? அவங்களுக்கு அடிச்சுக்கினாங்க. எப்படி? எந்திரிச்சு பார்த்தா யாரு வந்துட்டாங்க, சேனை உள்ள வந்துச்சுன்னு அவங்க ஆளுங்களே அவங்கள என்ன பண்ண அடிச்சு செத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தேவன் கொடுத்தாரா இல்லையா? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திகைப்பை இந்த என்ன பண்ண போறா கொடுக்க போறார். அப்படியே வாசிங்க. அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா மிகப்பெரிய இந்த 3ஆம் உலகத்துல மிகப்பெரிய பார்ட் யாரோட கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் கையில் இருக்க போது. அது என்னதான் பவர்ஃபுல் கண்ட்ரியா இருந்தா கூட அது மிகப்பெரிய தோல்வி என்ன பண்ண போகுது பார்க்க போகுது. அப்படின்னு இந்த 3ஆம் உலக யுத்தம் இந்த பூமியில் நடந்தா எப்படி இருக்கும்? நம்ம இருப்போமா அப்போ? ஆக்சுவலா இந்த காத்து விடுறதே எப்பதான்? லட்சத்து நம்ம செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்பதான். அப்படின்னா எங்கிருந்து பார்க்கணும் இந்த 3ஆம் உலக யுத்தத்தை? மேல நம்ம தான் நடத்த போறோம், அங்க இருக்கணுமா தவிர எங்க இருந்துடக்கூடாது. ஒருவேளை இங்க இருக்கிறோம் நடக்குது என்ன தெரிஞ்சுக்கலாம்? சபை முடிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சபை வாய்ப்பு என்ன பண்ணிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம்? அப்போ பாட்டு பாட வேண்டியதுதான். என்ன பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா ஒருத்தர், ஒரு குரூப். என்ன குரூப்?
அறுப்பு காலம் சென்றது, மறந்துட்டீங்களா? கோடை காலம் முடிஞ்சது, நாமோ ரட்சிக்கப்படல. யார் பாடுற பாட்டுக்குது? திரள் கூட்ட வகுப்பார். சபை வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு திரள் கூட்ட வகுப்பார் மகாபத்தில் என்ன பண்ணுவாங்க? மாட்டுவாங்க. மாட்டும் போது ஆரம்பத்தில் மாட்டும் போது பாடுற பாட்டு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலம் முடிஞ்சு கோடை காலம் முடிச்சு நாம என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலன்ற ஒரு பாட்டை யார் பாடுவார்? திரள் கூட்ட வகுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த பாட்டை எங்க பாடணும்னு பார்த்தீங்கன்னா, சியோன் ஆட்டுக்குட்டியானவரோட கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டு தான் பாடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தவிர இந்த பூமியில இந்த பாட்டை பாடத்துக்கு வரல. ஆனா இந்த மகா உபத்திரம் இந்த பூமியில வந்துச்சுன்னா இன்னைக்கு பார்த்துருக்க இந்த உலகம் எந்த கண்டிஷனுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வளர்ந்த நாடுகளும் அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி இருக்கும் அப்படின்றத, எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாமா? ஏன்னா நம்ம இங்கே இருந்து பார்க்க போகிறதில்ல, நம்ம மேலே இருக்க போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. Tankare, honkashilade, wohitikade, hoyate. Nagi tankare, tankashilade, hakisitade, hoyate. We are wakana, nehipi, we are nakasejina, hoyate. Hey, 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 hey. எல்லாமே ஓபன் பண்ண நியூக்ளியர் Tankare, wakatankare, wakatankare. We are wakana, we are wakana, we are wakana, we are wakana, hoyate, 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 hoyate. Hey, 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 hey.
அளவுக்கு தான் போகும்போது பட் ஏற்பட்ட யுத்தத்துல யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? கண்டிப்பா எல்லாம் இஸ்ரேல் ஜெயிச்சு முடிச்சது ஃபைனலா என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரை இவர்கள் சிலுவையில் கொன்றார்களோ ஃபைனலா இவங்க பக்கம் கிறிஸ்து நின்று வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் தான் உண்மையான மேசியான்றதை யார் அக்செப்ட் பண்ண போறாங்க? இஸ்ரேல் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல. யாரை அங்கீகரிக்க போறான்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் இந்த யுத்தத்துல தனி நாடா நிற்கும் போது, இவ்வளோ பெரிய ஒரு சேனை ஆப்போசிட் பண்ணும்போது, ஜெயிச்சு நிற்கும் போது அந்த டைம்ல ஃபீல் பண்ணுவாங்க, நம்முடைய டெக்னாலஜியோ நம்முடைய பலத்திலையோ நம்ம என்ன பண்ணல, ஜெயிக்கல. இது யார் தான் நம்ம கூட நின்னது? தேவன், கிறிஸ்து, 140,000 பின்னாடி தெரிஞ்சுக்க போறாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க போறாங்க, அவரை சிலுவையில் கொன்ன கிறிஸ்து தான் நம்முடைய மேசியான்றதை என்ன பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்ல அங்கீகரிக்கப்படுவாங்க. ஸோ அப்போ அங்கீகரிக்கப்படும் போது அப்போ தேவன் முழுமையாக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அங்கீகரிக்க போறார். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களை தள்ளிவிடுதல், அவர்களுடைய தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமா இராது. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க மிஸ் பண்ண ஒரு வாய்ப்பு தான் இப்ப யார் வந்திருக்கிறது. ஆக்சுவலி இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்து அங்கீகரிக்க போனதனுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் இப்ப யாருக்கு வந்திருக்கு, நமக்கு வந்திருக்கு, சபை வாய்ப்பா மாறத்துக்கு. ஆனா இஸ்ரேல் அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ஆனா அவங்க அங்கீகரிக்க போனதனுடைய பிளஸிங் நமக்கு வந்துச்சு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்துவை அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதோடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு. அதான் சொல்றாரு பாருங்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமா இராது, மரித்தோர்ந்து ஜீவன் உண்டானது போல் உள்ள இருக்குமல்லவா அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஒரு செத்து போயிட்டா ஒரு உயிர் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யார் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்க போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் யாரை விட்டு தூரம் போனாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, நின்ட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யார் கூட சப்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் தேவனும் கிறிஸ்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலாக இந்த யுத்தம் முடியும் போது மறிச்சிட்டாங்க பார்த்தீங்களா எல்லாருமே. ஆதாம்ல இருந்து எல்லாரும் செத்து போயிட்ட எல்லா ஜனங்களையும் இந்த இந்த மூன்றாம் யுத்தத்தில் மறிச்ச எல்லாரையுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு. யோசிக்கலாம், என்ன பிரதர் இவ்வளோ 3ஆம் உலக யுத்தத்தில் தேவன் தான் நடத்துறாரு, யுத்தத்தில் இவ்வளோ பேர் சாகுறாங்களேன்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல யார் உயிர் எழுப்ப போறாரு, செத்து போயிட்ட எல்லாரையுமே தேவன் என்ன பண்ண போறாரு, உயிர் எழுப்ப போறாரு. அதான் வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படின்னா பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படின்னா இந்த 3ஆம் உலக யுத்தத்திலும் சரி, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேர்த்தாங்களோ எல்லாருமே கிறிஸ்து என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துல, 3ஆம் உலகம் என்கிற ராஜ்யத்துல என்ன பண்ண போறாரு, உயிர்த்தெழுப்பி வர வைக்க போறாரு. அப்படி உயிர்த்தெழுப்பி வர வைக்கணும்னா இப்போ தேசங்களுக்கு இருக்கிற கர்வம் இருக்கு இல்லையா, ஆணவம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கத்துக்காக தேவன் எதை கொண்டு வராரு, இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் கொண்டு வந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரஷ்யா என்னதான் பவர்ஃபுல் நாடாக இருந்தாலும் கடைசியில் சின்ன நாடுகள் தோத்து நின்றா எப்படி இருக்கும். அப்போ தெரியும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் இருந்தாலும் அந்த சின்ன நாடு நாங்கள் ஜெயிக்க முடியல, அவங்க கூட இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்றத அப்போ நம்புவாங்க. அப்படி நம்பும்போது பூமியில் இருக்க எல்லாரும் உயிர் தேர்ந்து வருவாங்க. உயிர் தேர்ந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இப்போ இஸ்ரேல் ஜெயிச்சு நிற்கும். இப்போ இஸ்ரேல் ஜெயிக்க நிற்கும் போது உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் என்ன யோசிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வணங்கி இந்த கல்லோ மண்ணோ எல்லாம் நம்பிட்டு இருந்தோம், அது நமக்கு வெற்றி கொடுக்கல. ஆனால் அவங்க வணங்கின உண்மையான தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு வெற்றி கொடுத்தார். அப்படின்னா உண்மையான கடவுள் இதெல்லாம் இல்லை, யார் தான், கிறிஸ்து தான். கிறிஸ்துக்கு மேல பிதாவாகி தேவன் தான்றத கண்டுபிடிச்சிட்டு எல்லா புறஜாதிகளும் யூதன் கிட்ட வருவாங்களாமா. 10 புறஜாதி மனுஷன் ஒரு யூதனுடைய தொங்கலை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாராமா, உங்ககிட்ட தாங்க தேவன் இருக்கிறாரு அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க யார கடவுளை வணங்குறீங்களோ நாங்க என்ன பண்றோம் வணங்கன்னு சொல்லிட்டு
10 புறஜாதி மனுஷன் ஒரு யூதரிடத்து உங்களை பிடிச்சிட்டு நான் வாங்க தேவன் தொழுது கொள்றான்னு எல்லா ஜனங்களும் யாருக்கிட்ட வரப்போறாங்க? தேவன்கிட்ட வரப்போறாங்க. அப்போ தேவன் உலக ஜனங்களுடைய இந்த ஒரு கண்டிஷன் உயிர் திருப்பி கொண்டு வராரு இல்லையா? எல்லா ஜனங்களும் யார் அங்கீகரிக்க போறாங்க? யூதர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பிளஸ் உலக ஜனங்களும் பிதாவாகி தேவனும் அங்கீகரிக்க போறாங்க. இயேசு கிறிஸ்துவ அங்கீகரிக்க போறாங்க. 1,44,000 பேர் சபையை என்ன பண்ண போறாங்க? அங்கீகரிக்க போறாங்க. ஃபைனலா இந்த உலக ஜனங்கள் மரணம்ன்ற ஒரு சிறையிலிருந்து, கஷ்டம் வேதனைன்ற கண்டிஷன்ல இருந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களை என்ன பண்ண போறாருன்னா தேவன் அவனுடைய கண்ணீர் யாவையும் யார் துடைக்க போறதுன்னு பாத்தீங்களா? தேவனே துடைக்க போறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அப்படின்னா இதுக்கப்புறம் தேவன் அவருடைய ராஜ்யத்துல யுகாயுகத்துக்குள்ளார உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுத்துட்டார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஃபைனலா எந்த ஆசீர்வாதத்தை ஆதாமும் அவனுடைய மனுக்குலம் இழந்து போச்சோ அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு மறுபடியும் என்ன பண்ண போறாரு? பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்ய போறார். அந்த ஆசீர்வாதம் வரணும்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த 2ஆம் உலகம் என்ன பண்ணும்? முடிவுக்கு வரணும். எப்படிதான் முடிவு கொண்டு வராரு? 3ஆம் யுத்தத்தின் மூலம் முடிவு கொண்டாரு. அந்த 3ஆம் யுத்தம் வரணும்னா யாருக்கு எகென்ஸ்டா வரணும்? இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டா வரணும். இஸ்ரேல் அகென்ஸ்டா வரணும். இஸ்ரேல் ஆகணும், எலும்பு ஒன்று சேரணும், நரம்பு வரணும், தசை வரணும், தோல் மூடணும், அடுத்து என்ன வரணும்? ஆவி வரணும். ஒன்று சேர்ந்துச்சா? எலும்புகள் எல்லாம் சேர்ந்துச்சு. நரம்பு வந்துச்சா? தோல் மூடிச்சா? ஆவி வந்துச்சா? இன்னும் வரல. எது மட்டும் தான் பெண்டிங்? ஆவி மட்டும் தான் பெண்டிங். ஆவி வரணும்னா 4 திசையிலிருந்து காத்து அடிக்கணும். ஏன் காத்து அடிக்கல? அந்த யுத்தத்தை நடத்த போற யுத்த வீரர்கள் எங்க உட்காந்துருக்கிறோம்? இங்க உட்காந்துருக்கிறோம். நம்ம செலக்ட் ஆகி முடிஞ்சாதான் 4 காத்து விட ஆரம்பிச்சிருவாங்க. 4 காத்து விட்டாதான் எது வர ஆரம்பிக்கும்? மகா உபத்திரவ காலம். ஒரு அப்படின்னா யாருக்காக வெயிட்டிங் தெரியுங்களா? இந்த உலகம் இந்த ஆசீர்வாதத்துக்கு போகிறது, மகா உபத்திரத்தில் மாட்டி வெளியே வரத்துக்கு அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா இப்போ யாருக்காக வெயிட்டிங்? நமக்காக வெயிட்டிங். தேசத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். பட் அந்த தேசத்துக்கு ஆவி வரணும்னா, சேனையா நிற்கணும்னா இப்போ யார் ரெடி ஆகணும்? 1,44,000 செலெக்ஷன் முடியணும். இன்னும் இங்கே உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டுருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன் இந்த சத்தியத்தை தேவன் கொடுக்குறா தெரியுங்களா? இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன வரணும்? ஒரு வைராக்கியமும் குணலட்சணமும் வளர்ச்சி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம சபையாக மாற முடியும். தவிர ஜஸ்ட் நாலேஜுக்காக இந்த சத்தியத்தை கேட்குறேன்னு உக்காண்டதுமானா வேஸ்ட். சத்தியத்தை வார வாரம் கேட்க கேட்க இன்னும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் வளர ஆரம்பிக்கணும். அப்படி வளரும்போது சபையாக போய் சேர்ந்தா நம்ம தான் இந்த யுத்தத்தை என்ன பண்ண போகிறோம்? கிறிஸ்துவோட கூட சேர்ந்து நடத்த போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ யாராச்சும் மதிக்கிறாங்களா? நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே போயிட்டா இந்த 3ஆம் உலக யுத்தத்தையே நடத்த போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அது யாரை ஜெயிக்க வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்க வைக்க போகிறோம். இப்போ போயிட்டு இந்தியாவுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்முடைய ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம சபையாகத்தை மட்டும் என்ன பண்ணலாம்? ஃபோக்கஸ் பண்ண. ஏன்னா இஸ்ரேலுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிடுச்சு, என்ன தான் இருக்குது? கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்ன்ற கண்டிஷன் இருக்குது. பட் இந்த மிகப்பெரியான ஒரு எதிர்காலம் உலக ஜனங்களுக்கு வரணும்னா மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஸோ இதில் நம்முடைய பார்ட் என்னன்றதை நம்ம பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இதுதான் இஸ்ரேலை பற்றிதான தீர்க்க தரிசனம். அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அறுவடைகள். 3 அறுவடைகள்ன்ற சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இந்த 3 அறுவடைகளில் நம்ம எத்தனாவது அறுவடையில் இருக்கிறன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாடமாக பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை மணிக்கு வரலாம்? ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன டைம் பார்த்தீங்கன்னா எப்பவும் வர மாதிரி 6 o'clock நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாருமே வந்துடலாம். இன்றைக்கி நமக்கு 4 o'clock
நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டும் தான் 4 o'clock. அடுத்த வாரத்தில் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலர் டைம் 6 o'clock நம்ம என்ன பண்ண போகிறோம் வரப்போகிறோம். ஸோ அதில் யாருன்னா மிஸ் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. அடுத்த வாரத்தில் இந்த 6 o'clock நடக்க போகுது. ஸோ சரியான நேரத்தில் வந்து இந்த ஆவிக்குரிய பாடத்தை நம்ம கேட்டு குணலட்சணத்தில் வளர்ந்து கிறிஸ்துவோடு சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமீன்.